சிந்து பைரவின் பிரம்மு மகா சிவா கிட்ட போயிட்டு, சிவா நீ ரொம்ப மாறிட்டு வரீன்னு எனக்கு தோணுது சிவான்றாங்க. அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ஒரு கொஞ்ச நாளாக அந்த சிந்துக்காக நிறைய உதவி செய்கிற, அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணியும் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சிவா. நீ மாற்றமே கொஞ்சம் கூட சரியில்லை. போதும் நிப்பாட்டுங்கம்மா. என்னம்மா பேசுறீங்க? இங்கே பாருங்க, சிந்துவை ஏற்றுக்க மாட்டேமா நானே. ஆனால் அதுக்காக அவளுக்கு ஒரு பிரச்சனை ஆடும்போது எப்படிமா விட்டு போக முடியும்? ஏன்னா அவள் சின்ன வயசு ஃப்ரெண்டு சரிங்களா. அதை விட்டுட்டு தேவையில்லாத நீங்கள் இது மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி. பாத்தியா, சிவாவுக்கு போக போக கண்டிப்பாக சிந்துவையும் ஏற்றுப்பா. அதனால மகா, சிந்துவையும் சிவாவையும் பிரிக்கணும்னு மட்டும் நினைக்காது சரியா. தயவு செஞ்சு அப்படி ஒரு கெட்ட எண்ணம் இருந்தால் அதை இதோட அழிச்சுடுன்றாங்க. புருஷன் முன்னாடி அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம்னு நினை. அதை விட்டுட்டு அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் அழிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அன்னபூரணியும் சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா என்னம்மா இந்த அளவுக்கு அது பெரியம்மாவும் பேசிட்டு போகிறாங்க, அவங்க நம்மளை அசியப்படுத்திட்டு போகிறாங்க. இங்கே பாரு ஐஷோ, எல்லாம் ஒரு கொஞ்ச காலம் தான். அன்னபூரணி இது அவளோட வீடு, அவளோட சுத்துட்டு அபகரிச்சுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு சரியான படத்தை கூடிய சீக்கிரத்தில் கற்றுக் கொடுத்துருவேன் நானுன்றாங்க. இப்படியே விட்டதுனால தான் இப்படி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இனிமேல் இருக்கு என்னுடைய ஆட்டம் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. மகாவுடைய பிளான் என்ன, மகா அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.